ஹாய் மக்கா, நம்ம சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. Meanwhile, உமா, இதெல்லாம் எடுத்து உங்கள் வீட்டிலே வைன்னா நான் ஒரு 10 மணி வாக்கில் வாரேன். அந்த தெருவுகிட்ட வாங்கன்னா அப்புறம் பேசுவோம். சரி அப்போ அக்கா, வசந்தி அக்கா நான் கிளம்பியேன்னா வீட்டில் போய் எப்படியா சமாளிக்கணும். போயிட்டு வரேனக்கா. எது கிளம்புறியா? என்ன யார் என் வீட்டில் கொண்டு விடுவா? என்ன கொண்டு வீட்டில் விட்டுட்டு போன? வாங்க அக்கா, ஏற்கனவே எனக்கு லேட் ஆயிட்டு. என் மாமியார் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. இதில் வேற உங்கள் வீட்டுக்கு போங்க போங்க, எப்படியா சமாளிங்க. என்ன சின்ன பொண்ணு, நீ என்ன கூப்பிட்டனா நான் வந்தேன். இப்படி அதோ கதியை விட்டுட்டு போன என்ன அர்த்தமாகும்? கொள்ளலாம், இது நல்ல கதையா இருக்கே. ஏதோ நான் கூப்பிட்டு நீங்க வந்த மாதிரி. ஏக்கா, எல்லாரும் தான் யூனிஃபார்ம் சாரி எடுக்கணும்னு சொன்னீங்க, அதுக்கு தான் நீங்க வந்திய. சும்மா அதே இதையும் போட்டு உருட்டிட்டு இருக்காதுங்க. சரி உமா, நான் நீ கிளம்பியேனா? 4 முடி நைட்டு வாங்க பேசலாம். வா, அதே போக்கா போ. ஒரு பிரச்சனை அப்படியே விட்டுக்கிட்டு போ. என்ன மேல என்னத்த தெரியுது எத்தி பாத்துக்கிட்டு இருக்க? இங்க பாருண்ணே. அது இல்லக்கா, சின்ன பொண்ணு நின்னா இல்லையா, அவளை பார்த்தது அப்படியே நின்னுகிட்டேன். பாத்தியா உமா, கூட்டிட்டு போகும்போது எல்லாம் சேர்ந்து ஜாலியா தான் போகணும். வீட்டுக்கு வரும்போது பாரு, அவ அவளை பட்டு கிளம்பியாச்சு. அத்தை வேற டென்ஷனா இருக்காவ. என்ன எப்படியாவது கொண்டு விட்டுருமா? என்னக்கா நீங்க எல்லாம் அத்தாரை பார்த்து பயப்படக்கூடிய ஆளா? எதுக்கு இவ்வளவு சீனு? போய் பாருங்கக்கா, போங்க. நீயாவது கொண்டு விடுவோமா? அந்த மனசு கிறுக்கு பிடிச்ச ஒரு மாதிரி கத்தியா போன்ல. எது கத்துனாவளாத்தான்? கத்துனவனே சொன்னேன், கத்திருப்பாவ. நல்ல நேரம் ஏதோ ஒன்னும் சொல்லல பாத்துக்க. அதான் அதுவே நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ரொம்ப பண்ணக்கூடாது பத்தியா, அதனால தான் கொண்டு விட்டுன்னு சொல்லி. அதான் அத்தானே உங்களை திட்டல இல்லையாக்கா, அப்புறம் நீங்க ஏன் பயப்படுறிய? போங்க. ஆமா பத்தியா உமா? சரி சரி, சரி உமா, போறேன். சாயங்காலமே அவன் போன்ல அந்த கத்து கத்துனான். இப்ப வீட்டுக்கு போனா தீந்தேன். என்ன பண்ணதுக்கு? இன்னைக்கு ஒரு வழி பண்ணதான் போறாவ. எவ்வளவு நேரம் தான் நானும் திட்டு வாங்காதது மாதிரியே ஆக்ஷன் குடிக்கிறதுப்பா. ஐயோ கடவுளே, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. மனசை திடப்படுத்திட்டு இதுவரை வந்துட்டோம். கூப்பிட்டு பாப்போம், என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே. ஏங்க ஏங்க, மூஞ்சி என்ன இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கு? 10 கிலோ அரிசியை போட்டா கூட இப்ப வெந்து கிடைச்சிடும் போல இருக்கு. ஐயோ தீந்த வசந்தி நீ. ஏங்க மூஞ்சில ஒரு மாதிரி வேர்த்த மாதிரி இருக்கு. ஏங்க உட்காருங்க உட்காருங்க, காஃபி போட்டு தரேன். காஃபி? காஃபி போட போறியா? ஏய் அம்மா, கொல்லியா? கொல்லியானா? வாய மூடிட்டி, எங்கிட்ட எல்லாருமே சுத்திக்கிட்டு வரா? ஏய் அம்மா, என்ன அடிச்சு கொல்லியானே? இத கேட்கிறதுக்கு யாருமே இல்லையா? வாய மூடிட்டி, எங்கிட்ட சுத்திக்கிட்டு வரா? இதுலயே கடந்து அடி வாங்கிட்டு கிடக்காத வசந்தி, கிளம்பி ஓட்டத்தை பிடிச்சிக்கிட்டு, இல்லைன்னா உன்னை கொன்னே விடுவோம் போல இருக்கு. எங்கிட்ட ஒழுங்கி ஓடிய நில்லட்டி. ஐயோ கடவுளே, என்ன யாராவது காப்பாத்துங்க, கொல்லியாவ காப்பாத்துங்க. ஏ செல்வா, ஏ இழுவ, எல்லாரும் எங்க போனீங்க? என்ன காப்பாத்துங்க. இடி கத்தாத, வீட்டு சத்தம் வெளியே கேட்க கூடாது. வசந்தி நில்லு நீ. இதுக்கு மேல இவனை கையில கிடைச்சோம் கொன்னே விட்டான், ஓடிடும். ஏ வசந்தி, ஐயோ ஏ உமா, என்ன காப்பாத்துங்க. ஐயோ கொல்லியாவ, என்ன காப்பாத்துங்க. இன்னைக்கு எங்க போனாலும் ஒன்னும் விட மாட்டேன். 4 முடி, இந்த 4 முட்டியும் தரச்சிரியே. ஓடவா செய்ய, ஓடதுக்கு வாரண்டி. காப்பாத்துங்க. ஐயோ ராணிகா, ஏ ராணிகா, என்ன ராணிகா வேற அனக்கம் இல்ல? ஏ ராணிகா, ஏ ராணிகா. இந்த வார லட்சுமி, வாரேன். வா லட்சுமி, வா, வர வேண்டியதானே, வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே லட்சுமி. அங்க சவுண்ட் போட்டு பாட்டு வச்சிருந்தனா ஒண்ணுமே கேட்கற பத்துக்க. ஏன் லட்சுமி? ராணிகா, வசந்திக வீட்டுல ஒரே சண்டை போல, காப்பாத்துங்க கொல்ல வரான்ட்டு ஒரே சவுண்டா கேட்டு, அதான் என்ன எதை போய் பாத்துட்டு வருமாக்கா. என்ன லட்சுமி சொல்லியா? வசந்திக வீட்டுலயா? ஆமாக்கா, சவுண்ட் கேட்டல நானும் வரேன். வாங்கக்கா, என்ன எதை போய் பாத்துட்டு வந்துரும். ஏ செல்வா, ஏ அம்மா, இவன் ஏன் இப்படி தலை கறிக்கதக்கன்னு ஓடி வரா? ராணிகா, லட்சுமி அக்கா, என்ன காப்பாத்துங்கக்கா, என்ன கொல்ல வராது. வா வசந்தி, ஏன் என்னாச்சு? முதல்ல நில்லு, ஏன் இப்படி ஓடி வரா? கடைக்கு போய் துணி எடுக்க போயிருந்தேன்க்கா, வரது கொஞ்சம் லேட் ஆயிட்டு, அதுக்கு இன்னும் விரட்டியாங்கா. ஐயோ கையில கிடைச்சா குன்னுருவ மாதிரி விரட்டியாங்கா. பின்ன நீங்க ரொம்ப ஓவர் தான். போனோமா ஒரு துணியை பார்த்தோமா எடுத்தோமான்னு வந்துட்டு இருக்க தெரியாதா? ஒரே பள்ளி கடையாவா கிடக்க போனிய? மத்தியானம் போனது, பல்லடத்துல இருந்து பிள்ளை வருமே எடுக்கணுமே, ஒரு அக்கறை கிடையாதா? என்னக்கா அதெல்லாம் பேசக்கூடிய நேரமா? இப்ப என் உயிர் அவங்க கையிலதாக்கா இருக்கு. கொல்லதுக்கு விரட்டியாவக்கா, என்ன காப்பாத்துங்கக்கா. எட்டி, என்ன உடனே விட்டுருவேன்னு நினைச்சியா? ராணி அக்கா,
எதுக்கு இப்ப அவளை போட்டு இப்படி விரட்டிக்கிட்டு இருக்கா? எதனால வீட்டுல வச்சு பேசி முடிக்க வேண்டியதானே? லட்சுமி இவள ஒரு மனுஷியா? வீட்டுல வச்சு பேசி முடிக்க வேண்டியதானே? என் கதையே முடிக்க ஐடியா குடிக்கவ. எங்க வீட்டுல வச்சுதான் பேசிக்கிட்டு இருந்தேன். இவாதான் ஊனி கச்சா முச்சான்னு கத்திக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வரா. என்னைக்கு இது ஒரு பழக்கமாயி போச்சுக்கா. பிள்ளைய பல்லடத்துல இருந்து வரும்போது வீட்டுல இருப்பு கிடையாது. இவளுக்கு சுத்தல் ஓவர் ஆகி போச்சு பாத்துக்கிடுங்க. சரி போட்டு இப்படியா தெரு தெருவா விரட்டியா அவளை அடிப்பாவ? அப்போ வீட்டுக்குள்ள சடிக்கலாமா? இவ்வளவு சமாதானப்படுத்தி விடாலும் பார்த்தா என்னத்தலையும் ஏத்தி விடுவாளுவ. எட்டி வசந்தி வீட்டுக்கு வா. இல்ல நான் வர மாட்டேன். வந்த நீங்க அடிப்பிய. எட்டி மரியாதைய சொல்றதை கேளு. ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வா. நீ அடிக்க எடுக்க செய்யாதப்பா. இந்த ஒரு வாட்டியும் போட்டு கோயில்ல யூனிஃபார்ம் சாரி எடுக்கணும்னு சொன்னாவ. அதுக்குதான் அவ போனா. மற்றபடி வேற ஒண்ணு இல்லப்பா. அது ஒரு போன் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கல இல்லையாக்கா. நான் வேற இருந்து வரேன். பிள்ளை வழி வாசல்லே இருக்கா பாத்துக்கிடுங்க. நாட்டுல நடக்கிற நாட்டு நடப்பெல்லாம் தெரியாதானே செய்யுது. சும்மா போன்ல எல்லாம் நோண்டிக்கிட்டு தானே இருக்கா. பிள்ளை எப்படி வெளியே விட்டுட்டு போலாமா? எப்படிக்கா? ஆமா கரெக்ட் தான். அது தப்பு தான். இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாப்பா. இந்த ஒரு வாட்டியும் விட்டுரு. நீங்க சொல்றீங்களே உங்க முகத்துக்காக விடியக்கா. வீட்டுக்கு வர சொல்லுங்க அவளை. நீ பிள்ளை டியூஷன் போன இல்லையா? சரி நீ முன்னாடி போ. அவள்கிட்ட பேசி அனுப்பி வைக்க. நீ போ அப்பா. வீட்டுக்கு வந்துரு. என்ன வசந்தி அவன் எவ்வளவு பொறுமையா சொல்லியா? அவன் சொல்லியதுல நியாயம் இருக்கதானே செய்யுது. போ இனி இப்படியே நிக்காம பிள்ளை டியூஷனுக்கு அனுப்பணும் இல்லையா? போ. அது காப்பி தண்ணி ஏதாவது போட்டு கொடுத்துக்கிட்டு டியூஷனுக்கு அனுப்பி வழியே பாரு. எனக்கு பயமா இருக்குக்கா. எப்படியும் வீட்டுல போனா எனக்கு சண்டை தான் வரும். என்ன அடிக்கதான் செய்வாங்க. அதான் அவன் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சொல்லியாச்சுல்ல. நீ பயப்படாம போ வசந்தி. ஒண்ணு நடக்காது. சரி ராணியக்கா. அங்க இருந்து வந்ததுல ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு கிளாஸ் காப்பி மட்டும் போட்டு தாங்கக்கா. குடிச்சுக்கிட்டு போறேன். ஆனா வசந்தி இவ்வளவு பட்டப்புறம் நீ இன்னும் திருந்தல பத்தியா? நான் போட்டு தரலாம். நீ முதல்ல வீட்டுக்கு போ. சரிக்கா. பாத்தியலாக்கா கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்க. அவ கடைசி அவ வயிற்றுக்கு காப்பி கேட்டுட்டு போறா. சரி விடு பாத்துக்கலாம். என்னம்மா போன் பண்ணி உடனே வாணி கூப்பிட்டீங்க? ஏமா? பாரு வர்க்கீஸ், எனக்கு என்னத்த சொல்லணும்னு ஒண்ணும் தெரியல பாத்துக்க. கோவப்பட்டு பார்த்தாச்சு, சண்டை போட்டு பார்த்தாச்சு, திட்டி பார்த்தாச்சு. உன் பொண்டாட்டி திருந்துறதா எனக்கு தெரியவே இல்ல. ஏமா என்னாச்சு? மறுபடியும் சண்டையா? வீட்டை விட்டு 1 மணிக்கு போல வீட்டுல இருந்து காணாம போய் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. தொலைஞ்சிட்டா. சரி தொலைஞ்சாதான் போனா. இந்த பிள்ளை பல்லடத்துல இருந்து வருமா? 3 மணிக்கு வேன் வரும். உன்னை என்கிட்ட சொல்லி தொலைச்சுக்கிட்டாது போகணும். எதுவுமே சொல்லாம எங்க போனான்னு தெரியல. மணியை பாரு, மணி 7:30 ஆக போகுது. இன்னும் அவளை காணல. நான் என்னத்த சொல்லதுக்கு சொல்ல? பிள்ளை எங்கம்மா? வேனுக்கார போனுக்கு மேல போன் அடிச்சிருக்கேன். எடுக்கா இல்ல. அதுக்கப்புறம் டெய்லி கொண்டு விடாது ஏன் தெரியல. வீடு வேற கொண்டு விட்டுக்கிட்டு அவன் திட்டாத்து திட்டு கிடையாது. ஒரு பிள்ளை எடுக்க தெரியாதா என்ன யாருன்னு என்னட்ட திட்டிக்கிட்டு போறான். அப்படியாம்மா? என்ன நான் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட அப்படியே நொப்படியான்னு கேட்டுட்டு இருக்கா? அவ எங்க தான் போனாளா? ஐயோ கிளவி ஆத்தி விடுறாளே. செத்தம் இன்னைக்கு. என்கிட்ட எதுவும் சொல்லலம்மா. நான் போன் பண்ணி பாக்கேன். போனை வேற எடுத்துட்டு போகாமலையா போனோம். இந்த பாரு வர்க்கீஸ், இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ ஏன் ஒரு முடிவு எடுத்துடு, புரியுதா? இன்னைக்கு அவ வரட்டுமா? நான் கேக்கேம்மா. கோயிலுக்கு போலான்னு கிளம்புனேன். பாரு இந்த பிள்ளைய விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? கிளம்புனா அப்படியே கிளம்பிதான் நிக்கேனே தவிர எனக்கு எங்கேயும் போக முடியல, எடுக்க முடியல. தீந்தோம் இன்னைக்கு மாட்டணும்னா செத்தம். எப்படியாவது ரூமுக்கு போயிரும். நான் என்ன ஏதுன்னு பாக்கேம்மா. பாரு என்ன யாதுன்னு பாக்குறது மட்டும் பெருசு இல்ல. இந்த பொண்டாட்டியை திருத்தி வை, புரியுதா? சாவுக்கு சங்கோதராளே. எஸ்கேப் ஆயிரு சின்ன பொண்ணு. இந்த நான் பாக்குறேம்மா. பாரு பாரு, நானும் இத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ என்னத்த பார்க்க போறான்னு எனக்கும் தெரியல. போ. இவளால நான் எப்பவும் அம்மா கிட்ட திட்டு வாங்க வேண்டியதாவே இருக்கு. எங்க பெய்தான் தொலைஞ்சாலோ. சே, இந்த பையன்கிட்ட அப்பவே சொன்னேன், என் அண்ணனுங்க 3000 அவளை கல்யாணம் பண்ணிக்கானே. பையன் என் வார்த்தையை கேட்டானா? கெட்டுனா இவ்வளவுதான் கெட்டுவேன்னு ஒத்த காலில் நின்று கெட்டுனான். அன்னைக்கு வந்து பிடிச்சது. இந்த வீட்டுல இன்னும் இந்த ஓத்திரம் போகல. நம்ம என்னத்த சொன்னாலும் இவ என்னத்த சொல்றது, நான் என்னத்த கேட்கறதுங்கிற மைண்ட்லயே அவ இருக்கியா. ஒரு பிள்ளை இருக்கே, அதை பார்க்கணும், எடுக்கணும், அந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டணும், படிப்பு சொல்லி கொடுக்கணும். ஒன்றும் கிடையாது. எங்க இருந்துதான் கூட்டிட்டு வந்தானே எனக்கு தெரியல. சாரி சும்மா சொல்லக்கூடாது இல்லையாக்கா? நல்லா தான் இருந்துச்சுனாக்கா. ஆமா லட்சுமி நல்லா தான் இருக்கு. லட்சுமி சின்ன பொண்ணுங்க மாமியார் நிக்குது பாரு. ஆமாக்கா
இப்போ என்னத்த பண்ணியது? வா நேரா வந்தாச்சு இல்லையா, ஏதாவது சொல்லும். என்னக்கா இங்க ரெண்டாக்கல இருக்கு? ஆமா ராணி, வீட்டுல ஒன்ன கெட்டி வச்சிருக்கேன் இல்லையா. இன்னும் தெருவுக்கு வராத குறைதான், மற்றபடி பாதி தெருவுக்கு வந்த நிலைமை ஆவியாச்சு. ஐயே யாருக்கா சொல்றிய? சின்ன பொண்ணையா? அந்த தொல்லையதான் சொல்லியேன். பேரு மட்டும் சின்ன பொண்ணு, பண்ணியதெல்லாம் 60 வயசு கிழவிக்கு மேல உள்ள வேலையை தான் பாக்கியது. ஏன்க்கா அத வந்துட்டா இல்லையா? வந்துட்டாளா? எப்ப வந்தா? நீங்க ரெண்டாவது வாட்டி என்ன ஃபோன் பண்ணிலக்கா? அந்த நேரமா வந்தாச்சு. எங்க போனாலோ? ராணி அக்கா ஏக்கா அது எங்களுக்கு தெரியலக்கா, பார்த்தத சொல்லி அவ பாத்துக்கிடுங்க. ஆமாக்கா அவளை பார்த்தேன், அதைத்தான் சொன்னேன். எங்க போன எடுத்தான்லாம் தெரியலக்கா. என்னமோ எல்லாரும் அவளுக்கு கூட சேர்ந்துதான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறிய. நம்ம சைடு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. என்ன சொல்ல? ஐயேக்கா நீங்க என்ன ஃபோன் பண்ணியலையாக்கா? அந்த நேரம் அவளை பார்த்தேன் பார்த்துக்கிடுங்க. அவ எங்க போறா எதை பண்ணு தெரியாது, வீட்டுலதான் இருந்திருப்பா. அவளா வீட்லயா? எனக்கு நான் கண்ணுக்கு கெட்டு போச்சா ராணி, நீ வேற அவ கூட சேர்ந்து இப்படி சொல்லியா? ஆமா வர்க்கீஸ் வந்தாச்சா? அவன் வீட்டுலதான் இருக்கான். இவதான் எங்க போனாலும் வந்திருப்பாக்கா. நீங்க வேணா வீட்டுல போய் பாருங்களா. இந்த போய் பாக்கி இந்த எரும மாடு வீட்டுல இருக்கா இல்லையா? நீ என்ன ராணியக்கா நீங்களே அவளை மாட்டிவிட பாத்தீங்களே. எனக்கு என்னத்த சொல்லணும்னே தெரியல லட்சுமி. அவ என்னத்த சொல்லிட்டு போனான்னு தெரியல, வீட்டுக்கு போனாளாங்கிறதும் தெரியல. என்னத்த சொல்லுதுக்கா? சரி சரி விடுங்க. இனி அவ சமாளிச்சுப்பா. என்னத்த சமாளிக்காளோ யாதுக்கா. இவ வீட்டுக்கு போறதோட இதுலயே நிப்போம். ஏதாவது சவுண்டு குண்டு கேக்குதானே? என்னக்கா சொல்றிய? ஆமா சின்ன பொண்ணுங்க மாமியார் போற வேகத்தை பார்த்தா சின்ன பொண்ணு 2ல 1 பண்ணாம விடாத மாதிரிலே போகுது. கொஞ்ச நேரம் நிப்போம், ஏதாவது சவுண்டு கேட்டா போய் என்னன்னு கேட்டுட்டு போலாம். சரி ராணியக்கா. எப்பா எப்படியோ ஒரு வழியா வீட்டுக்குள்ள வந்துட்டோம். இப்படியே மெயின்டைன் பண்ணு சின்ன பொண்ணு. எங்க போனாலோ இன்னைக்கு வரட்டு. வராவ இவா என்ன இங்க வந்து படுத்திருக்கா? எப்ப வந்தாளோ? ஏய் சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு ஓவரா ஆக்ஷன் கொடுக்காத. எலும்பு, நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். எலும்பு நீ. யாங்க ரொம்ப நடிக்காத சின்ன பொண்ணு, எலும்பு ஃபர்ஸ்ட். சுதந்திர நாட்டுல சுதந்திரமா தூங்க கூட எனக்கு ஒரு உரிமை இல்லை. என்னத்த சொல்ல? என்னங்க சொல்லுங்க. பெட் காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வந்தீங்களா? எப்படி? கொடுங்க. பெட் காஃபி அது மட்டும் தான் உனக்கு பாரு கேடு. என்ன சின்ன பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கா? காலையில இருந்து வீட்டுல இல்லையாமே, எங்க போயிருந்தா? ஐயோ 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 ஐயோ, அந்த கடவுளுக்கே அடுக்குமா இது? ரொம்ப நடிச்சாத. நீ எங்கேயோ சுத்த போயிருக்கா, எங்க போயிட்டு வந்தா? பிள்ளை ஸ்கூல்ல இருந்து எடுக்கணும்னு தெரியுமா தெரியாதா? அதான் 3 உங்க அம்மா கிளம்பி போனாவளே பிள்ளை எடுக்கிறதுக்கு. அப்புறம் நான் போனேன்னா ஏன் 3 பிள்ளை நான் கூட எடுத்துட மாட்டேன் என்கிட்ட சண்டைக்கு வர்றதுக்கா? விளையாடாத சின்ன பொண்ணு, நீ இவ்வளவு நேரம் வீட்டுல கிடையாது, எனக்கே நல்லா தெரியும். வீட்டுல கிடையாதா? அப்ப எப்படிங்க நான் இங்க இடத்து உறங்க முடியும்? நீ எங்களுக்கு தெரியாம எங்கேயோ ஒரு குறுக்கு வழி வச்சிருக்கா. நீ அது வழியாதான் வர்றது போறது, அப்படிதானே? என்னங்க சின்ன பிள்ளை தானமாலே இருக்கு, இது என்ன கொஸ்டின்? ரொம்ப நடிச்சாத சின்ன பொண்ணு. சும்மா எப்ப பதில பொறுமையா போயிட்டு இருக்கதால என்ன கேடிய நினைச்சிட்டியா? என் நெத்தில என்ன இழுத்த வேணி எழுதி விட்டு இருக்கு. ஏங்க இப்ப என்ன ஆயிட்டுன்னு இப்ப நீங்க இவ்வளவு கோபப்படுறிய? எங்க அம்மா அப்பவே சொன்னாவதான், நான் தான் கேட்கல. ஏன் என்னத்த சொன்னாவளோ உங்க அம்மா? பேசாம இரு சின்ன பொண்ணு, உன்னால எனக்கு எப்பவுமே தலைவலிதான். வேலைக்கு போயிட்டு வந்த உடனே தொடங்கியது. ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல. எங்க வேணாலும் போ, ஆனா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதுல உனக்கு என்ன குறைஞ்சா போயிடும்? இதே ஏதோ உங்க அம்மையை அப்பாயிட்டான சொல்லாம போவே சின்ன பொண்ணு. இங்க பாருங்க, நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனைனா நம்ம 2 பேரை பத்தி மட்டும் பேசுங்க. அதை விட்டுட்டு எங்க அம்மா அப்பான்ட்டு அவங்க கதையெல்லாம் இங்க இழுத்து கொண்டு வராதீங்க, புரியுதா? வா அம்மா அப்பான்னு சொன்னதுக்கே உனக்கு ரோசம் இவ்வளவு பொத்துக்கிட்டு வருதுன்னா நீ ஏன் அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கிற சின்ன பொண்ணு? எனக்கு எப்படி இருக்கான்? ஆமா பெருசா நடந்துகிட்டாவ. இவ எப்பல வீட்டுக்குள்ள வந்தா? எப்ப வந்தான்னு தெரியலம்மா, அதத்தான் கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறா. அவ வீட்டுலதான் இருந்தாளாம், எங்கேயும் போவலையாமே. ஆமா நான் எங்கேயும் போகல, வீட்டுலதான் இருந்தேன். இதுல என்ன இருக்கு? நான் என்ன பொய்யா சொல்லியேன்? முழு பூசணிக்காவ சோத்துக்குள்ளே மறைச்சிருவோம் பொண்டாட்டி. எந்த மாதிரி பேசிய பாரு. என்ன நான் உன் ரூமுக்குள்ள எல்லாம் வந்தேன், அந்த நேரம் காணல ஒண்ணு. அந்த நேரம் நான் சாப்பிட கிச்சனுக்கு போயிருப்பேன், அந்த நேரம் நீங்க வந்திருப்பிய. என்ன நீங்க வரும்போது இங்க இருக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? எப்படி மாறி மாறி பேசாத சின்ன பொண்ணு. நீ பேசிட்டு எங்க அம்மா கிட்டே ஆகும். உங்க அம்மா பேசியது என்கிட்ட ஆகும், அது உங்களுக்கு புரியலையா?
வர வர உனக்கு ஓவர் திமிரு பேச்சு ஆயிட்டே வருது சின்ன பொண்ணு. இது நல்லதுக்குள்ள பாத்துக்க. இங்க பாருங்க, நீங்க உங்க அம்மைக்கு பேச்சு கேட்டு நல்லா தான் ஆடுறீன்னா எனக்கு அது நல்லாவே தெரியுது. எது என் அம்மைக்கு பேச்சு கேட்ட ஆடியனா? ஏமா நீங்க போங்கம்மா. இன்னைக்கு 1 2 அறியாம நான் விடவே மாட்டேன். இவ ஒண்ணு நீ மாறணுமா? நீங்க போங்கம்மா. பாத்தியால நான் சொல்லி கொடுத்துதான் நீ அவகிட்ட சண்டைக்கு போறியா? உன் பொண்டாட்டி சொல்லித பாரு. நீங்க இங்க நிக்காம உங்களே தான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. நீங்க போங்கம்மா, நான் இவளை பாத்துக்கிட்டேன். ஆமா ஆமா, நல்லா பாத்து கிழிச்சிருவ. போங்கங்க. வாய மூடிச்சுல பொண்ணு. ஏமா நீங்க போங்கம்மா. என்கிட்ட பேசியா இன்னைக்கு மாட்டினடி தீன் தான் நினைச்சுக்க. ஓவராவா பேசியா? இரு கதவை லாக் பண்ணிட்டு வரேன். கதவையா லாக் பண்றிய? கதவை வாங்க. என்ன சின்ன பொண்ணு நினைச்சிருக்கியா? என் அம்மையாகாது. உங்க அம்மனா? பாரு, எங்க அம்மைக்கு உள்ள மரியாதை நீ கொடுத்தே ஆகணும். இல்ல நீ வச்சுக்க. இல்லனா என்ன பண்ணிடுவீளோ? இங்க பாருங்க, என்னது கை வாங்குறிய? சில பொம்பளைல மாதிரி பட்டு அடி வாங்கிட்டு போற கேரக்டர் நான் கிடையாது. கை சின்ன பொண்ணு, கை சின்ன பொண்ணு, விட்டு 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 விட்டு. ஐயோ சின்ன பொண்ணு, விட்டு சின்ன பொண்ணு. ஐயோ அடிக்காதுங்க. பரவாயில்ல வர்க்கீஸ், குடுக்கும் போது சரியான அடி குடிக்கான். இப்படி உனக்கு 4 காட்டு காட்டினாதான் வீடடங்கி அமைதியா இருப்பா. அடிக்காதீங்க அடிக்காதீங்க, நான் இனி எங்க போக மாட்டேங்க. ஏக்கா ஏக்கா பாராணி. என்னக்கா எதுவும் பிரச்சனையா? சின்ன பொண்ணு அழுதே சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. ஏன்க்கா? அங்க மாப்பிள்ள கொண்டாடி கூட ஏதோ சண்டை போல, அதான் அடிச்சிருப்பான்னு நினைக்கேன். கதவையும் பூட்டி போட்டுட்டான், திறக்க முடியல. என்னக்கா அது இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு சொல்றீங்க? போய் தடுக்க வேண்டியதானே. தடுக்கிறதா? அவரே எப்பவாவது ஒரு வாட்டி தான் கொடுப்பான். நான் எடுத்துக்கிட்டுல போய் தடுத்துக்கிட்டு வாங்கட்டு, அப்பதான் வீடடங்கி இருப்பா. ச்சே, பாருங்கக்கா எப்படி சொல்லிட்டு போறானே. இவ எல்லாம் ஒரு பொம்பளையா? அடிக்காதீங்க அடிக்காதீங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன். ஐயோ பாவம், விட்டா சின்ன பொண்ணு கொன்னுருவா போல இருக்கியா. என்ன அடி அடிச்சியா? ஏ வர்க்கீஸ், ஏ வர்க்கீஸ், கதவை தர. ராணியக்கா ராணியக்கா. வர்க்கீஸ் எதுனால பேசிக்கலாம், கதவை தர வர்க்கீஸ். அடிக்காங்கக்கா அக்கா, அடிக்காங்கக்கா. வர்க்கீஸ் கதவு தர வர்க்கீஸ். வர்க்கீஸ் என்ன லட்சுமி, சின்ன பொண்ணை போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்கான். ஷோ கடவுளே, என்னை பார்த்து இவ வேற துணி எடுக்க போவாளாக்கா. ஐயோ பெரிய பிரச்சனையா வந்துட போலக்கா இருக்கு. என்ன பண்ண லட்சுமி, கூட்டே பாப்போம்க்கா. வர்க்கீஸ், ஏ வர்க்கீஸ் அடிக்காத அவளை, கதவு தர. ராணி அக்கா, லட்சுமி அக்கா. ஏ வர்க்கீஸ் வர்க்கீஸ். இதுக்கு மேல என்னைக்காவது உங்க அம்மைக்கு பேச்ச கேட்டு என் மேல கை வைக்கலான்னு வந்தீங்க நினைச்சிடுங்க, கை இருக்காது. புரியுதா? எங்க பூட்டி வச்சிருக்கேன். என்னதான் இவ பூட்டி போட்டு அடிக்க, வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாம போச்சு. வாங்க போய் திறந்துதான் பாருங்களாம். எல்லாரும் உங்களதான் கேவலமா பாப்பாவ, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் சின்ன பொண்ணு இந்த அடி அடிச்சிட்டா? ஐயோ கடவுளே, என்னால முடியல. வீட்டுல இல்லனா எங்க போனேன்னு பொறுமையா கேட்கணும். அதை விட்டுக்கிட்டு அடிச்சது கை வாங்கிட்டு வர்றிய பொண்ணுங்க. நான் என்ன அவ்வளவு இலக்காரம் ஆகி போச்சா உங்களுக்கு? இல்ல சின்ன பொண்ணு, இல்லவே இல்ல. வாங்க கதவு திறந்து வெளியே போங்க. சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் கதவு திறக்க நேரம் மட்டும் கொஞ்சம் கெத்த மெயின்டைன் பண்ணி சின்ன பொண்ணு, ப்ளீஸ் சின்ன பொண்ணு. மேய்க்கிறது எருமை, அதுல ஒரு பெருமை. எங்க எங்க அடிக்காதீங்க, என்னங்க அடிக்காதுங்க. நாங்கெல்லாம் நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டே வாங்குவோம், புரியுதா? கண்ணுகிட்ட கொஞ்சம் வீங்கி இருக்கு, கண்ணாடி போட்டுட்டே போய் கதவை திறங்க போவாங்க. தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. ஒரு பேச்சு சொல்லியது கேட்கல. வீடு விடா போறா, வீட்டுல ஒரு நேரம் இருப்பு கிடையாது. என்ன சத்தம்? இல்ல டோர் திறக்க போறேன்ல, அதுக்குதான். வாங்க போவாங்க, பேசாம போய் திறங்க. கெத்து. ஐயோ சின்ன பொண்ணு, போதும் சின்ன பொண்ணு, தயவு செய்து விட்டுரு, என்னால முடியல. அதை இதையும் சொல்லிக்கிட்டு உண்மை என்னன்னு விசாரிக்காம உங்க அம்மைக்கு பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன அடிக்கலாம் எடுக்கலான்னு கை வாங்குனீங்கன்னு நினைச்சுக்கிடுங்க, இதுதான் நிலைமை. அடி வாங்குறது நான், வெளியே இருக்கவியெல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியவ. கதவையாவது திறக்க விடு சின்ன பொண்ணு, கண்டிப்பா என்னால முடியல சின்ன பொண்ணு.
எழுமுங்க. ஏ அம்மா, என்ன அடி அடிக்க சின்ன பொண்ணு நீ. ஐயோ கடவுளே, நடக்க கூட முடியல. பேசாம கொஞ்ச நேரம் அந்த கட்டில உட்காருங்க. அடிக்க வராவலாமே, அடிக்கிறதுக்கு இனி அடிக்கணும்னு கனவுல கூட உங்களுக்கு யோசனை வரக்கூடாது. கதவை தோற. ஏங்க அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. போ சின்ன பொண்ணு, போய் கதவை துறையா. போறேன், இதே ஆக்ஷனோட போறேன்னா. அடி எல்லாம் வாங்குறது நான். பாசமா அரவணைப்பு அவளுக்கு. என்ன லட்சுமி, நம்மள எவ்வளவு நேரமா கதவை தட்டிக்கிட்டு இருக்கோம். வர்க்கீஸ் ஏன் இவ்வளவு கோவம்? பாவம் சின்ன பொண்ணு, எப்படி போட்டு அடிக்கியா? அவ கதற சவுண்ட் நமக்கு காதை கிழிக்கிற மாதிரில இருக்கு. ஆமாக்கா, இவ்வளவு என்னதான் தப்பு பண்ணிட்டு தெரிஞ்சாலும் அடி வாங்கும் போது நமக்கே மனசு கேட்கல பாருங்களா. ஆனா மாமியார் ஒரு ஆளுதான்க்கா, பாத்தியலா? ஏன் லட்சுமி, ஏன் பின்ன என்னக்கா? மருமகளுக்கும் மூணுக்கும் இங்க உலகமாக சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அவ பொம்பளை எல்லாம் ஒரு மனுஷியா? ஒருக்க வந்து சண்டை விளக்கும் எடுப்போன் இருக்கா, அவ தெருவுலவே நிக்கியா? ஆமா, நம்ம வரலனா இன்னும் கதை பெருசா ஆவி இருக்கும். பாவம் சின்ன பொண்ணு எப்படி அடிக்காம பாரு. இந்த பொம்பளைக்கு மனசுதான் கொஞ்சம் கூட கேட்காதா எப்படிக்கா? சே, பாவம் இல்லையாவா? எப்படி அடி வாங்கிட்டு கிடைக்கியா? தான் பிள்ளைன்னு அப்படி அமைதியா இருப்பாளாக்கா எப்படி? என்னத்த சொல்லதுக்கு? ராணி அக்கா, லட்சுமி அக்கா. ஐயோ சின்ன பொண்ணு, வா சின்ன பொண்ணு, நல்லா அடிச்சு போட்டானோ? ஆமாக்கா, என்ன அடிக்கா. நான் உங்க துணி எடுக்க போனதுக்கு சொல்லாம போயிட்டு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு என் மாமியார் 1க்கு 2 இலக்கி கொடுத்துட்டு இருக்கா. ஏன் சின்ன பொண்ணு, பக்கத்து வீட்டுக்காரி எங்க கிட்டே நீ துணி எடுக்க போறது சொல்லிட்டு போன, மாமியார்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? தேவையில்லாம இப்படி அடி வாங்கியே சாவணும். எங்க சொன்னா விடாதோன்னாக்கா நான் சொல்லாம போனேன். எப்படி அடிச்சுட்டாவ தெரியுமாக்கா? அவ எங்க இப்படி அடிச்சுக்கிட்டு ஒரு மனசாட்சி எல்லாமே இருக்கா? 4 வார்த்தை அவன்கிட்ட கேட்கட்டு தள்ளு சின்ன பொண்ணு. அதுதானே உன்னை அடிச்ச கேட்க ஆளல நினைச்சுக்கிட்டானோ? உன் மாமியார் வேணா வராம இருக்கலாம் சின்ன பொண்ணு, பக்கத்து வீட்டுக்காரே நாங்க இருக்கோம், தள்ளு அவங்கிட்ட கேட்கட்டு. வேண்டாக்கா, ஏற்கனவே என்ன அடிச்ச அடியில டயர்டாவே இருக்கவ, கேட்க வேண்டாக்கா, விட்டுருங்க. அது எப்படி சின்ன பொண்ணு விட முடியும்? அதெல்லாம் விட முடியாது. உனக்கு ஒண்ணுனா நாங்க கேட்போம், தள்ளு. எப்படி அடிச்சு போட்டுக்க பாருங்கக்கா. பாவம் மனுஷன் அடிய வாங்கிக்கிட்டு திட்டம் வாங்க போறாரு. போட்டு கொடுத்துக்கிட்டு பாட்டு வேறையா? சரி, என் மாமியாரையும் கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுத்துவோம். ஓவரா ஆடுறாளே, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்னு என் தலையில எழுதியா வச்சிருக்கு சின்ன பொண்ணு. பொறுமைய சோதிக்கிறாளே. சம்பந்தம் இல்லாம ரைம்ஸ் சொல்றாளே. ரொம்ப அடிச்சுட்டாங்க அத்தை, தடுக்கிறதுக்கு வேற யாரும் இல்ல, நல்லா அடிச்சுட்டாங்க. என்னத்த நீங்களே இப்படி பேசுறிய? உங்க பையன் என்ன போட்டு அப்படி அடிக்கவ, ஒரு வார்த்தையா அடிக்கன்னு கேட்க கூட வரல இல்லையா அத்தை? தட்டி கேட்க கூட நீங்க வரல, பக்கத்து வீட்டுக்காரே வந்திருக்கவ. பரட்ட என்ன ஒரு ஆனந்தம் பாரு, நான் அடி வாங்கியிருக்கேனே. மோனுக்கு காப்பி போட்டு விடுக்கலாம், காப்பி.
போட்டு குடுக்கட்டு. அடி வாங்கினது என்னமோ அவிய தானே, போட்டு குடுக்கட்டு. என்ன ஒரு சந்தோஷம். சரி, உள்ள போய் பாப்போங்க என்ன ஆச்சு. நீ No, 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 no. வாங்க ராணிக்கா. என்ன வர்க்கீஸ், இப்படியா உனக்கு கோபம் வரும்? கதவை பூட்டி போட்டுட்டு அவ்வளவுதான் மேல அடிக்க தக்கன உனக்கு என்ன வர்க்கீஸ் இவ்வளவு கோபம்? எவ்வளவு வாட்டி கதவை தட்டணும்? திறந்தியா நீ? இப்ப வாங்கக்கான்னு கூப்பிட்டியா? திறக்க விட்டாதானே. எங்க அவளையே பூட்டி வச்சிருந்தா எனக்கு என்ன தெரியும்? வாங்கிட்டு வர்க்கீஸ் கேக்கி அடிச்ச உனக்கே இவ்வளவு டயர்டா இருக்குன்னா அடி வாங்க அவளுக்கு எப்படி இருக்க சொல்லு. ஆமாக்கா. என்ன வர்க்கீஸ், கோபம் இருக்கலாம், அதுக்காக இப்படி கையா நீட்டணும்? பேசி சொல்லி இருக்கலாம் இல்லையா? என்ன வர்க்கீஸ், நான் உன்னை எப்படியோ நினைச்சிருந்தேன், இப்படியா நீ அடிப்பாவளை போட்டு? இல்லக்கா, ஏதோ ஒரு கோவத்துல அடிச்சிட்டேன், அதான். என்ன கோவமா இருக்கட்டு, அதுக்காக கெட்டின பொண்டாட்டி இப்படி அடிப்பாவள வர்க்கீஸ்? நீ அடிக்க மாட்டேக்கா, அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருங்க. சரி சரி, நீ ரெஸ்ட் எடு. சரிக்கா. லட்சுமி வா போலாம். என்னக்கா 4 வார்த்தை நாக்கு பிடிங்க மாதிரி கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு வந்திய, இப்ப போலான்னு சொல்றிய? வா லட்சுமி போலாம். சும்மா காதுகிட்ட வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்காத, அவன்கிட்ட விலைக்காச்சு. இனி நீ அவன மனசு போடாம நடந்துக்க, புரியுதா? சரிக்கா. ஏன் அடிச்சிங்கெல்லாம் கேட்டியல்லையக்கா? எல்லாம் கேட்டாச்சு சின்ன பொண்ணு, நாங்க கிளம்பியனா? சரிக்கா. ஏக்கா வந்தோடனே கிளம்புறிய? கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு போக கூடாதா? இருக்கலாம் சின்ன பொண்ணு, அவன் வேற டயர்டா இருக்கான், அவனுக்கு டீயோ காஃபி ஏதாவது போட்டு கொடு. சரிக்கா. என்ன ராணியக்கா அவனுக்கு போட்டு கொடுக்க சொல்லியாவ? சரி போ லட்சுமி, வரேன் சின்ன பொண்ணு. சரிக்கா. கேட்டியலா? நீங்க என்ன அடிச்சிட்டேன்னு உங்க அம்மைக்கு என்ன ஒரு ஆனந்தம் தெரியுமா? எங்க அம்மா அப்படிலாம் சந்தோஷப்படிய ஆளு கிடையாது. யாரு உங்க அம்மா? இவ்வளவு நேரம் என்கிட்ட வந்து என்னென்ன டயலாக்ல பேசிட்டு போச்சு தெரியுமா? நீங்க என்ன அடிச்சுட்டா உங்க அம்மைக்கு அவ்வளவு கொண்டாட்டமா இருக்கு. சரி போ, ஏதாவது போட்டு எடுத்துட்டு வா. முடியல. இருங்க இருங்க, எடுத்துக்கிட்டு வாரேன். என்ன ராணியக்கா, வர்க்கீஸ்ட 4 வார்த்தை கேட்கணும்னு சொல்லிட்டு கோவமா, அதுவும் அவ்வளவு கோவமா உள்ள போய்கிட்டு அவனை பார்த்தோன்னே எதுவுமே கேட்காம வந்துட்டியே. என்னத்தை கேட்க சொல்லிய லட்சுமி? அவன முகத்தை பார்த்த பிறகு எப்படி கேக்குறதுன்னு எனக்கு தெரியல. வாங்கக்கா, சின்ன பொண்ணை போட்டு அந்த சாத்திருக்கீங்க. 4 வார்த்தை கேப்பியன்னு பார்த்தா நீங்களும் கேட்கல, கேட்கறேன்னு சொன்னா என்னையும் கேட்க விடாம கூட்டிட்டு வந்துட்டிய. அட லட்சுமி, நீ வேற புரியாம பேசாத. ஏன்க்கா அங்க போய் வர்க்கீஸ் மூஞ்ச பார்த்த புறமா உனக்கு புரியல? அடி வாங்கினது சின்ன பொண்ணு கிடையாது, அடி கொடுத்தது சின்ன பொண்ணு, அடி வாங்கினது வர்க்கீஸ். அட கடவுளே, என்னக்கா சொல்றீங்க? ஆமா லட்சுமி, அவன் அவன் முகத்தையே பாக்குறதுக்கே வெக்கப்பட்டுட்டு தான் பார்த்தான். அடி கொடுத்தவன வீரமா எழுமி நிப்பான், அவனால எழும்ப கூட முடியல, அதான் உட்கார்ந்தே இருந்தான். அட ஆமா, இந்த சின்ன பொண்ணை பத்தியலாக்கா ஏதோ அவளை போட்டு அடிச்ச மாதிரி எப்படி ஆக்ஷன் கொடுத்துட்டானே. ஆமா லட்சுமி, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் பாவம், ஏற்கனவே அவன் அடி வாங்கி நாரா நொந்து போயிருக்கான். திரும்ப நம்ம ஏன் வேதனையை குடிக்கணும் ஒன்னும் கேட்காம வந்துட்டோம். ஓ பாத்தியலாக்கா, கதை இப்படி இல்லையா போகுது? இதுக்குதான் லட்சுமி, அடுத்த வீட்டுல என்ன சண்டை போட்டாலும் நம்ம கண்டுக்காம இருக்கிறது நல்லது. ஆமாக்கா, அது நம்ம நமக்கு நல்லதுதான். ஏ அம்மா, என்ன அடி அடிப்பிச்சு போட்டான்ப்பா மனுஷனா. எப்பா வாட வாட வெரைட்டிலே அடிச்சான். ஊருக்கு மட்டும் ரொம்ப நல்லவன், கேட்டா எப்பா எனக்கு எதுவுமே தெரியாது, ஏன் அவ வீட்டுல இல்லாம இருக்காளோன்னு சொல்லிட்டு மொத்த பழியும் தூக்கி என் தலை மேல வைக்க தெரியும். இவன் வேற அடிச்ச அடியில மூஞ்செல்லாம் வீங்கி பஞ்சராவி போக்குதே. எப்போ என்னால முடியல. எங்க போனாவளோ, ஒரு கிளாஸ் காப்பி போட்டு தரட்டான்னு கேட்க கூட ஒரு நாதி கிடையாது. என்ன டீ புலம்பிக்கிட்டு இருக்கா? பா வந்துட்டான், எதுவும் பேசாத வசந்தி. உன்னதான் கேக்கேன், இப்படியே அணக்கம் இல்லாம கிடந்துக்கிட்டா நைட்டு சமைக்க வேண்டான்னு பாக்குறியோ? சொல்லுவிய, ஏன் சொல்ல மாட்டிய? அடிச்சு தூக்கி போட்டுக்கிட்டு நைட்டு சமையல் வேறையா கேக்குது. ஏன் இதே சாக்கா சொல்லி இப்படியே படுத்துடலான்னு பாக்குறியோ? ஏட்டி உனக்கு பட்டதனமோ 1 அடி 2 அடி தான். உன்னை விரட்டி ஓடி ஓடி எனக்கு முட்டி 2 தேஞ்ச மாதிரி ஆயாச்சு. கொஞ்ச நேரம் கடக்க விடுங்க. ஒரு கடைக்கு போனது இவ்வளவு பெரிய குற்றமாகனு தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன்.
இங்க பார் வசந்தி, ரொம்ப சீன் போடாத. நீ யாரு எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். இப்படியே சீன் காட்டிட்டு கிடக்காம போ, எழும்பி போய் சமைக்கிற வேலையை பாரு. வசந்தி அக்கா, ஏ வசந்தி அக்கா. சிவா வேற இந்த நேரத்துல இனி உனக்கு இப்போ ஒரு கொண்டாட்டமா தானே இருக்கும். அதான் உன் கேங்கில் உள்ள ஒருத்தி வந்தாச்சு இல்லையா? யாரு வந்தாலும் என்னால இப்ப பார்க்க முடியாது. எங்க அடிச்சதுதான் அடிச்சிய போங்க. நைட்டுக்கு ஆளுக்கு 3 சப்பாத்தியாவது வாங்கிட்டு வாங்கலாம். சப்பாத்தி வாங்கி தரேன். சப்பாத்தி பேசாம வீட்டுல சமைக்கக்கூடிய வேலையை பரட்டி சப்பாத்தி வாங்கணுமா? சப்பாத்தி இல்லையா? சரியான கல் நெஞ்சக்காரன் கரையிறானா பாரு. பட்டாடி 1-2 வாங்கிக்கிட்டு என்ன சீன் பொடியா? 5 நிமிஷம் தான் பாப்பேன். இளம்பெல்லாம் நினைச்சுக்க, அப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்துதான் இருக்கு மனசன். ஒரு பாசம் இல்லாதவப்பா. இப்படி அடிச்சானே இந்த இழுவ 1 நிமிஷம் வந்து பார்த்தாளா? என் 4 முடி. வா சின்ன பொண்ணு வா. நீயாவது நான் இருக்கேனா இல்லையானு பார்க்க வந்தாலே வா. என்னக்கா படுத்துக்கிட்டு இருக்கிறிய? கேப்பன என் வீட்டுல ஒரே சண்டை. யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு கடைக்கு போனா எடுத்தானே. எப்பா இப்பதான் கொஞ்ச நேரத்துமா படுத்திருக்கேன். அக்கா எழும்புங்கக்கா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். அப்படியே காலை என் தலையில வைங்க. கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு சின்ன பொண்ணு, வச்சுக்கிறேன். சொல்லு, என்ன முக்கியமான விஷயம்? அக்கா இப்பதான் டிவி ஆன் பண்ண பார்த்துடுங்க. தீபாவளிக்கு நிறைய ஆஃபர் போட்டிருக்கியா இல்லையாமே? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கானா? இப்பதான் துணி கடைக்கு போயிட்டு வந்ததுக்கு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கோம். மறுபடி தீபாவளி ஆஃபர் இருக்கா? நான் எங்கேயும் வரலம்மா. ஏன் உனக்கு வீட்டுல அடி குறவோ? நம்ம மேல கை வைக்க முடியுமாக்கா? என்னன்னு சொல்லியா? கை வாங்கிக்கிட்டு வந்தாவ விட்டு வேணானா? கராத்தையில வேற பிளாக் பெல்ட் கொடுத்தேன் பாருங்க. சரியா? ஓ அதான் இவ்வளவு தம்பா இருந்து பேசுறியாக்கா? எம்மா எம்மா என் வீட்டுக்காரன் சரியா அடிச்சிட்டான் பாத்துக்க. ரொம்ப அடியாக்கா? ஆமா சின்ன பொண்ணு, அடினா அடி, அப்படி அடி. என்னால எலும்ப கூட முடியல சின்ன பொண்ணு. வசந்திக்கா வா கீதா. வசந்திக்கா என் வீட்டுக்காரங்க நைட்டு மட்டன் எடுத்துட்டு வந்தாங்க பாத்துக்கோங்க. குழம்பு வச்சேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு ஒரு கிண்ணில எடுத்துட்டு வந்தேன், சாப்பிடுங்கக்கா. என்ன கீதா சொல்லியா? மட்டன் குழம்பா? ஆமாக்கா, மட்டன் குழம்பு செய்தோடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. அதான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன்க்கா. அப்படியா? சரி கீதா, ரொம்ப தேங்க்ஸ் கீதா. சரிக்கா, காலையில டப்பாவை கரெக்டா கொடுத்துருங்கன்னா மறந்துடாதீங்க. கண்டிப்பா கீதா. மட்டன் வாசனை அள்ளுதே. ஐயோ இவ வேற இங்கல்ல இருந்தா, மறந்து தொலைச்சிட்டோமே. சின்ன பொண்ணு என்ன எழும்பவே முடியல? என்ன தூக்கத்துக்கே 4 பேர் வேணும்னு சொல்லிட்டு கிடந்திய? மட்டன் சொன்னோன்னு வில்லு மாதிரி எழுப்பி நிக்கிறிய. வா சின்ன பொண்ணு, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. காமெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பார்த்தா காமெடி பண்ணிய மாதிரி தான் தெரியும். உங்களை எல்லாம் பார்க்கணும் எடுக்கணும்னு வந்தேன் பத்தியலா. என் வீட்டுல சண்டை போட்ட போறோம் என் புத்திய. அடா சும்மா இரு சின்ன பொண்ணு, இவ வேற. மட்டன் குழம்புன்னு சொன்னா நான் வாய் வங்காள விரிகுடா வேற போயிட்டு வருது. அப்படிதானே? சும்மா இரு சின்ன பொண்ணு, தமாசா பேசிட்டு இருக்கா. 4 முடி, இந்த இழிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ன சும்மா இரு சின்ன பொண்ணு, இரு 2 சப்பாத்தி சுட்டு தரேன். சப்பாத்தியை மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு போயா. ஏன் எனக்கெல்லாம் வேண்டாம். எனக்கு நான் வீட்லயே செய்து சாப்பிடலாம். உங்க வேலை என்ன அதை பாருங்க. இரு சின்ன பொண்ணு, உடனே செய்தாரேன். எனக்கெல்லாம் தேவையில்லை. அப்பாடா போயிட்டா. எங்க எனக்கு கொஞ்சம் போல தானே கேட்டுருவாளோன்னு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. கிளம்பிட்டா. இன்னைக்கு நைட்டுக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட வேண்டியதான். சும்மா சொல்லக்கூடாது. கீதா சமைக்கிறது அழகா தான் சமைக்கிறா. அந்த நேரமே ஃபோன் பண்ணி சொன்னதால கொண்டு வந்திருப்பா. இருக்கட்டு இருக்கட்டு. இடி தள்ளி நில்லுடி, டிவி மறைக்காத. நீ வாங்கிட்டு தான் சொல்லி தள்ளி நில்லே நீ. இடி உன் கிளாஸ் பிள்ளை எல்லாம் ஒன்னும் சொல்லலையா? என்ன சொல்லலையா? நான் காலேஜ் போயிட்டு தான் வந்தேன். என்ன விஷயம்டி? எடி தீபாவளிக்கு இந்த தடவை நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க, கேட்டியா? 1 எடுத்தா 2 ஃப்ரீ, 2 எடுத்தா 4 ஃப்ரீ, நிறைய ஆஃபரா. அப்புறம் அப்படிலாம் ஆஃபர் போடுவாங்க, 2 எடுத்தா 4 ஃப்ரீ. நீ அதெல்லாம் சும்மா யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாவ. இல்லட்டி நிஜமாதான். என் கிளாஸ்ல ஒரு பிள்ளை வந்து ஒரு சுடிதார் எடுத்திருக்க பாத்துக்க. சூப்பரா இருக்கு பாத்துக்க. அவ நல்ல கலரா வேற இருப்பாளா, பிங்க் கலர்ல 1 எடுத்திருக்கா. அதுக்கு ஃப்ரீ வந்து டார்க் ப்ளூ கலர். சூப்பரா இருக்கு தெரியுமா? சும்மா அவன் ரீல் விட்டுருப்பாளா இருக்கான். இல்லட்டி இன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்றதுக்காக கொண்டு வந்தா.
ஐயோ பார்க்கும்போதே அழகா இருக்குட்டி. நாகர்கோயில நிறைய கடையில ஆஃபர் போட்டிருக்கானா? அப்படியா? என் கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் எதுவுமே சொல்லலையே. ஆனா பின்ன இப்ப என் கிளாஸ் குட்டிங்க எல்லாமே ஃபுல்லா சாரி எடுக்கிறதுக்கே இறங்கிட்ட அளவுக்குங்க. சாரி ஒன்னு எடுத்துட்டு சுடிதார் ஒன்னு எடுக்கலாம் இல்லையா? ஆமா பத்தியா, தீபாவளி வேற வரப்போகுது. அம்மா இத பத்தி நம்மகிட்ட எதுவுமே பேசலையே இன்னும். நம்ம அம்மா எப்படி பேசுவவ? எங்க நம்ம துணி எடுத்து கேட்டுருவோமேனே அம்மைக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. கேட்கவ போறாவ? அம்மையா கேட்காம நம்மளா கேட்டா திட்ட கேட்டு செய்வாவ. எதுக்கிட்டி திட்ட போறாவ? நம்ம அம்மா தானே, கேட்டு பாப்போண்டி. சரி ஏதோ சொல்லியா? கேப்போம். அம்மா எங்க? அம்மா அடுப்பங்கரையில தான் இருக்காவ, போய் கேப்போமா? சரி சரி வா. ஆனா எனக்கு ஏதோ டவுட்டா தான் இருக்கு. நீ நாசுக்கா வந்து என்ன ஏத்தி விட்டு எனக்கு ஏதோ திட்டு வாங்கி தரலான்னு பாக்குறியா எப்படி? இல்ல ஏன் கேக்கேனா, சாதா எட்டி எட்டி வாட்டி போட்டு தான் கூப்பிடுவா. இப்ப இடையே அக்கான்னு வேற வருது, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. உன்னை நம்பி வரலாமா எப்படி? ஏன்க்கா, எனக்கும் ஒரு ஆசை இருக்க தானே செய்யும். என் அக்காவும் தீபாவளி புது ட்ரெஸ் எல்லாம் போடணும். நீ ஐயோ இந்த படம்லாம் வேண்டாம் சங்கீதா. நீ யாரு எப்பேற்பட்ட ஆல்ரெடி எனக்கு தெரியும். சரி வா போய் கேப்போம். அட்டி வாங்கினே முடிவு பண்ணியாச்சு. தீபாவளிக்கு முன்னாடி வாங்கினா என்ன, தீபாவளி முடிஞ்ச அப்புறம் வாங்கினா என்ன? வா. சரி வா வா வா. ஏ அம்மா எவ்வளவு நேரம் தான் ஊதியது? தீ பத்தியா பிடிக்குது. நேரம் கட்ட நேரத்துல தான் எம்மா டம்மானி. நான் இங்க இருக்க வேலைக்கு குட்டியோட கிடந்த ஏன்டி எம்மா எங்க இருக்கிறீங்க? கூப்பிட்டுட்டே கிடப்பாங்க. ஏமா தீ பத்தி பிடிக்கலையாக்கா? ஆமா மக்களே, எவ்வளவு நேரமா ஊதிக்கிட்டு கிடைக்கும், தீ பத்தே மாட்டேங்குது பாத்துக்க. நான் வேணா காஞ்ச வரவை எடுத்துட்டு விட்டோமா? காஞ்ச வரவா? ராத்திரி ஃபுல்லா மழை பெஞ்சிருக்கு. இப்ப எங்கிட்ட காஞ்ச வரவு கிடைக்கும்? நானே இருந்ததை வச்சுதான் கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றினா பத்த வைக்கேன். பத்தே மாட்டேங்குது, போஞ்சு போஞ்சு கிடக்குது. லைட்டா பத்தது உடனே அணையுது. ஏமா நான் வேணா ஊதட்டாமா? நான் ஊதி பத்த வைக்கட்டா? சாரி இல்லாம வர மாட்டாளோளே. என் மூணு வேலை செய்ய சொன்னாலே செய்ய மாட்டாடுவ. இப்ப என்ன தானா வந்து செய்யட்டா செய்யட்டான்னு கேட்கழுவ. என்னமோ இருக்கு. ராணி கொஞ்சம் உஷாராவே இரு. என்னமா யோசிக்கிறிய? வேண்டாம் அக்கா, உங்களுக்கு படிக்க வேண்டிய வேலை இருந்தா போய் பாருங்க, நானே எல்லாம் பாத்துக்கிறேன். ஏமா வேலை செய்யலன்னா செய்யலன்னு சொல்லி காட்டிட்டு இருப்பிய, இப்ப நாங்களே வந்து செய்யன்னு சொல்லியும் வேண்டான்னு சொல்றிய. ஆதாயம் ஒண்ணும் இல்லாம என் பிள்ளைய வந்து கேட்காதுன்னு எனக்கு தெரியும் மக்களே. ஏன்னா அம்மையாக்கம் புரியுதா? சூப்பர் அம்மா. இட்டி பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன்ல நம்ம அம்மா ரொம்ப பிரில்லியன்ட். நீ பாரு, கண்டிப்பா என்னமோ என்னால நடக்க வேண்டியது இருக்கு. ஆமா பத்தியா, சூப்பர் நம்ம அம்மா. இதுல இருந்தாதானே நீ ஒன்னொன்னா வந்து கேட்டுட்டு இருப்பாளுவ. எம்மா அக்கா லட்சுமி உனக்கு கூப்பிட்டா, நான் என்னன்னு போய் கேட்டுட்டு வந்துடுறேன். ராத்திரி எதுக்குமா போறிய? இப்ப வேற அப்பா வருவாவ, இந்த நேரம் ஏன் போறிய? இல்லம்மா ஏதோ அர்ஜென்ட்னு கூப்பிட்டா, நான் கேட்டுட்டு ஒரு எட்டு போயிட்டு ஓடி வந்துடுறேன். ஒரு சின்ன தீய பத்தவை, ஒரு தீ சிங்கடைய பாத்திரத்தை மட்டும் தேய்ச்சிருமா? சரிம்மா. கண்டிப்பா மழை வர போகுது. அம்மா வர முன்னாடி அம்மா சொன்ன வேற எல்லாம் செய்து வைப்போம். வந்த பிறகு கேட்கலன்னா கண்டிப்பா சீக்கிரமா செய்வேனா? சரி சரி. சிங்கில கடந்த எல்லா பாத்திரத்தையும் நான் தேய்ச்சி முடிச்சாச்சு. நீ சோற வச்சு இறக்கிட்டியா இப்படி? ஆமாட்டி, நான் சோறையே வடிச்சாச்சு. அம்மைய வரா இப்ப வரேன்னு சொல்லிட்டு போன அம்மா இன்னும் காணல பாரு. அம்மா ஒரு பிளானோட தான் போயிருக்கு போல. நம்ம போய் எல்லா வேலையும் செய்யட்டான்னு கேட்டதுக்கே அம்மைக்கு டவுட் வந்தாச்சு. ஆமாட்டி, பாரு அந்த அம்மா வந்து அங்கவே போய் இருக்கியவ. எப்ப வருவான்னு தெரியலையே. கிட்ட நீ ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிடான். எம்மா வாங்கம்மா, எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ ஏன் அந்தால எனக்கு வந்தோம் 4 சாத்து தரதுக்கா? நல்ல ஐடியா குடிக்க சங்கினி. அதுக்கு இல்லட்டி, எப்படியும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க கேட்க தான் போறோம். அது அப்புறமா கேட்டா என்ன, இப்ப கேட்டா என்ன? அம்மா வீட்டுக்கு வந்தா போதும் முதல்ல. எப்படி டீ ஃபோன் பண்ணா? காரியம் ஆவண்ணா அப்படியே பழம் மாதிரி கேப்பாட்டி. நீ உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அப்புறம் அம்மா வந்தானே, எம்மா இவதாம்மா உங்களுக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருந்தா, அப்படி என்ன மாட்டி விடாது தானே? நான் எங்கிட்ட ஒன்னும் மாட்டி விட போறேன். அம்மைக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். சரி ஒரு 5 நிமிஷம் கூட பாப்போம், வரலன்னா ஃபோன் பண்ணுவோம். என்ன ராணி அக்கா
சமையலெல்லாம் ஆச்சா இப்படி? என்ன சுவார அடுப்புல வச்சேன். இந்த மழை பெய்யறதுனால வெளியே வர்றதுக்கு மனசு இல்ல. ராத்திரி சப்பாத்தி போடலான்னு தான் நினைச்சேன். இனி நிறைய நேரம் ஆவணும். இதெல்லாம் சுவாரையே வச்சுட்டேம்மா. என்ன ராணியக்கா, ராத்திரி கூப்பிட்டா கூட வரமாட்டிய, இன்னைக்கு வந்திருக்கிறிய? ஆமா லட்சுமி, ஏன் 2-3 வந்து எம்மா உனக்கு ஏதாவது வேலை செய்யணும் சொல்லு, செய்து தரேன்னு சொல்லிட்டு வந்து கேட்காளுவ. என்னக்கா பிள்ளை வேலை செய்தரட்டான்னு வந்து கேட்டு அதுக்கா வந்திய? ஐயா அதுக்கு இல்லை லட்சுமி, என் பிள்ளை வந்து வேலை செய்யட்டான்னு கேட்டாலே ஏதோ ஒன்று பெருசா என்கிட்ட எதிர்பார்க்காளுன்னு அர்த்தம். அதான் இப்ப வாரே மக்கான்னு சொல்லிட்டு வந்தேன். சரி ராணியக்கா, மெதுவா வந்து நிக்காளுவ. எம்மா ஏதாவது வேலை செய்யணும் சொல்லுங்கம்மா, நாங்க செய்யணும். அப்பவே எனக்கு புரிஞ்சு என்னமோ என்னால ஒரு காரியம் நடக்க வேண்டியது இருக்கு, அதான் வர்றாளுவேணி. பிள்ளைய சின்ன பிள்ளைய இல்லையாக்கா, அதுகளுக்கு ஏதாவது வாங்க வேண்டியதா இருக்குமா இருக்கும், அதான் வந்து கேட்கிது. இல்ல ராணி, வீட்டுல இருக்கும்போது ஒரு வேலை செஞ்சனா ஒரு வேலை செய்யறது கிடையாது. துப்புன இடத்துக்கு கூட ஒரு துரும்பு நுழி போட மாட்டாளுவ. இன்னைக்கு வந்து அவங்களா வந்து எம்மா நான் அதை செய்யட்டாமா இதை செய்யட்டாமா நீ எனக்கு அப்ப புரியாதா என்ன? கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இந்த சாரி எடுத்துட்டு வந்தாலும் இல்லையா, பிளவுஸ் தைக்க கொடுத்துட்டியா எப்படி? இல்ல ராணி அக்கா, இன்னும் கொடுக்கல, பார்த்துக்கிடுங்க. காலையில வசந்தி கிட்ட தான் போய் கேட்கணும்னு நினைச்சிருக்கேன். ஆமா பத்தியா, வசந்தி கிட்ட கேட்டு பார்க்கலாம். எவ்வளவு ரூபாய் கேட்கான்னு தெரியல, அவள்கிட்ட கொடுத்தா உடனே தச்சம் தருவா. ஆமாக்கா, காலைல அவள்கிட்ட போய் கேப்போனக்கா. சரி லட்சுமி. எங்க பூமாரி அணக்கம் இல்ல, அண்ணன் நேரம் தங்கச்சி யாரும் மைனி யாரம் மட்டும் இங்கே வெளியே போயிருக்கு. சரி சரி. ஃபோன் பண்ணதோ என்னமோ, யாரா இருக்கா, அவ்வளோதான் இருக்கா. ஹலோ, என்னமாக்கா? எம்மா வீட்டுக்கு வரலையாம்மா? அப்பா இப்ப வரக்கூடிய நேரம் ஆச்சு, வாங்கலாம். இதான் வரேன் மக்களே. லட்சுமிகிட்ட பேசிட்டு இருந்தேன்னா நேரம் போறதே தெரியல, நான் வாரேன். ஆமா, வேலையெல்லாம் செய்ய சொல்லிட்டு வந்தேன், எல்லாத்தையும் செய்தியெல்லாம் எப்படி? ஆமாம்மா, சிங்கில கலந்த பாத்திரத்தை எல்லாமே நான் தேய்ச்சாச்சு. அக்காலும் சோற வடிக்கவே செய்தாச்சு. வாங்கம்மா. அப்படியா, சரிம்மாக்கா. அந்த கட்டில கொஞ்சம் போல துணி மடிச்ச வேண்டியது கிடந்த மக்களே, 2 சேர்ந்து மடிச்சுக்கிட்டு இருக்க, நான் வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வாங்கம்மா. சரிம்மா, சரி வரேன், மடிச்சிட்டு இருங்க, வரேன்னா. என்னவாக்கா? கண்டிப்பா என்னால ஏதோ காரியம் என் பிள்ளைகளுக்கு ஆக வேண்டியது இருக்கு. துணியை மடிச்சதுனால மடிக்கன்னு சொல்லியவ, நான் நீ என்னன்னு போய் பாக்கியமா போட்டா. சரி ராணியக்கா, போவாங்க. அப்போ கேட்கணும்னு நினைச்சேன், வர வழியில கீதா வந்தா, இங்கேயா வந்தா? இல்லக்கா, கையில ஒரு சின்ன டப்பா நிறைய ஏதோ இருந்துச்சு பார்த்துக்க. இந்த மழையில கொடையும் பிடிச்சுக்கிட்டு போனா, அதான் இங்க வந்தாளான்னு கேட்டேன். அவ இங்க வர போறா. இப்ப அவளும் வசந்தி அக்கா ரொம்ப க்ளோஸா இருக்காளுவ, வசந்தியை விட்டு பெருப்பாளா இருக்கா. ஓ சரி சரி, சரிம்மா. பின்ன நான் வாரேன் லட்சுமி. சரி ராணியக்கா, வாங்க. என்ன உன் ஃப்ரெண்டு இந்த ராத்திரி வந்துகிட்டு போகுது? சும்மா வந்துட்டு போறவ, சாப்பாடு போடட்டா எப்படி? காலையில தான் 2 பேரும் சேர்ந்து ஊரா வீடு வீடா திடீர்னு பார்த்தா ராத்திரி கூடவா? வந்த உடனே ஏதாவது பேசி பிரச்சனையை கலப்பணும்னு வராதுங்க. போங்க, கை கால் அலம்பிக்கிட்டு வாங்க. சாப்பிடுவோம். வாரேன். இவ 2 பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு முடிவு வரலையே. போங்க. என் வீடா இது, இல்ல வீடு மாதிரி வந்துட்டானே தெரியலையே. வீடு இவ்வளவு அமைதியா இருக்கு. ஏன் 2-3 வீட்டுல இருக்கத்தக்கனா என் வீடு அமைதியா இருக்கா? என்னாலே நம்ப முடியல. கொஞ்ச நேரம் இதுல படுப்போம்மா. வந்துட்டேன்னு தார தப்பட்டேட்டி அடிச்சனும். ஏன் எம்மா, நீங்க இப்ப எங்களை நினைச்சு பெருமைப்படணும் தெரியுமா? எல்லா வேலையும் முடிச்சு வீட சுத்தமா வச்சாச்சு தெரியுமா? இனி நீங்க சாப்பிட மட்டும் தான் செய்யணும். இதே மாதிரி டெய்லி பண்ணலன்னா அம்மைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மக்களே. ஏதாவது ஒரு நாள் மட்டும் பண்ணிக்கிட்டு இவ்வளவு பெருமையா சொல்றிய. நாங்க டெய்லி தான் பண்ண போலான்னு நினைக்கோமா? எம்மா எழுப்புங்கம்மா. எட்டி கொஞ்ச நேரம் படுக்கேண்டி, ஏன்னு சொல்லுங்க. எம்மா கோவத்தை வருத்தாம என்னன்னு சொல்லுங்க. நானும் சாயங்காலத்துல இருந்தே பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லணும், அதுக்காக என்ன ஐஸ் வைக்கிறதாட்டு நினைச்சு அதை இதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செய்யறிய. அது எனக்கே புரியுது, என்னன்னு மட்டும் சொல்லுங்க. ஏமா திங்கக்கிழமை தீபாவளிமா? தீபாவளி தான், ஆனா லீவு தானே எப்படி? ஆமாம்மா, அன்னைக்கு உலகத்துக்கே லீவு தான். இதுல என்ன புதுசா கேக்குறிய? சரி லீவு விட்டா எனக்கு தானே தலைவியாதானே.
ம் சும்மா இருங்கம்மா. எம்மா தீபாவளி வருது இல்லையம்மா? ஆமா அது வருது, அதுக்கு பாட்டு போவோம். ஏன் எம்மா தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கண்டாமா? எது தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸா? என்ன நினைச்சிட்டு கேட்டி? வருஷத்துல எத்தனை கட்டவட்டி துணி எடுக்கணும்? பொங்கலுக்கு எடுக்கணும், ஈஸ்டருக்கு எடுக்கணும், அமாவாசைக்கு எடுக்கணும், பௌர்ணமிக்கு எடுக்கணும், ஆடி வந்தா எடுக்கணும், ஆனி வந்தா எடுக்கணும், பிறந்த நாளுக்கு எடுக்கணும், தீபாவளிக்கு எடுக்கணும், கிறிஸ்மஸுக்கு எடுக்கணும். இதுல என்ன மிலாடி நபி பக்ரீத்துக்கு எல்லாத்துக்கும் எடுக்கணுமா? எப்படி எல்லா பிள்ளைகளும் தீபாவளிக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து புதுசா போடுவாவ. எங்களுக்கும் எடுத்துதாங்க அம்மா. ஓஹோ, இதுக்கு தான் காலையில இருந்தே காலை சுத்திக்கிட்டு வந்தீங்களாட்டி? தீபாவளிக்கெல்லாம் ஆஃபர் போடுவாவ இல்லையம்மா? அப்ப என்ன எடுக்கணும் இல்லையம்மா? இங்க ஆஃபர் பார்த்தா எடுக்கிறீங்களா எப்படி? இங்க பாருங்க, 2 பேரும் வீட்டு சூழல்ல தெரியாம விளையாடிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 2 துணி, ஒன்னு திருவிழாவுக்கு ஒன்னு பிறந்த நாளுக்கு. அதை தள்ளி என்னால சும்மா சும்மா எடுக்க முடியாது. இதை விட்டா கிறிஸ்மஸ்க்கு வேற கேக்குறீங்க. ஏம்மா இப்படி கோவப்படுறிய? தீபாவளிக்கு மட்டும்தானே. ஆய கிழிச்சிருவேன் பாத்துக்க. மட்டும்தானே மட்டும்தானேன்னு சொல்லிட்டு அங்க பீரோ நிறைய துணி. தீபாவளி மட்டுமாவது எடுத்துதாங்கம்மா. கூட உள்ள பிள்ளையெல்லாம் புது துணி போட்டுட்டு வரோம். அடுத்தவிய மெச்சனனியோ மதிக்கணியோ நம்ம வாழக்கூடாது. நமக்கு என்ன இருக்கோ அது பார்த்தா போதும். நம்ம சட்டியில உள்ளதான் ஆப்பையில வரும், புரியுதா? எடுத்துதாங்கம்மா. மக்களே, நம்ம வீட்டு நிலைமைக்கு இருக்கிறதா நடக்க முடியும். நான் அப்பாக்கு சம்பளம் கூட வரல. தீபாவளிக்கு எப்படி துணி எடுக்க முடியும் சொல்ல? என்ன கேட்டாலும் இப்படியே சொல்லி சொல்லி சமாளிக்கிறதுமா நீங்க. பாரு, ஒருவேளை அப்பாக்கு சம்பளம் வந்துருதுன்னு நினைச்சிக்க, உனக்கு ஒரு 500 ரூபாய் அவளுக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்துறேன், எனக்கு குறைஞ்சாட்டி போயிருவேன்னு சொல்லலாம். புரிஞ்சிடுங்கம்மா. சும்மா சும்மா நீ துணி எடுக்க முடியுமா? திருவிழா வருது இல்ல, எனக்கு திருவிழாவுக்கு எடுத்துறேன்னு தானே சொன்னேன், சொல்லலாம். ஒரு துணி தானம்மா, எடுத்துதாங்களாம். என்ன டீ விளையாடாம தெரிய கிளி பிள்ளைக்கு சொல்லி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் முதல்லயே வாரா. என்ன ராணி? அப்பா. ஏமக்கா என்ன பண்ணிய? ஏன் அம்மா திட்டிட்டு இருக்கா? நாங்க ஒண்ணும் பண்ணலப்பா. தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கேட்டதுக்கு திட்டியாவ. யார் ராணி பிள்ளைகள திட்டிக்கிட்டு இருக்கா? ஏங்க சும்மா பிள்ளைன்னு சொல்லிட்டு தூக்கி தலைக்கு மேல வைக்காதுங்க. சரி, அம்மா அப்படிதான் திட்டுவா. இந்த ராணி, தீபாவளி போனஸ் வந்திருக்கு, பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடு. ஆமா மக்களே, நானே 2 பேருக்கும் ஒண்ணு போல எடுத்துட்டு வரலான்னு நினைச்சேன். அப்புறம் எனக்கு கலர் பிடிச்சல, சைஸ் பத்தலன்னு சொல்லுவியலே, அதான் நாளைக்கு அம்மையை கூட்டிட்டு போய் எடுங்கன்னா. தீபாவளி வருஷத்துக்கு 1 பிள்ளைகளுக்கு எடுத்து கொடு. விடு ராணி, நம்ம பிள்ளைய நம்மகிட்ட தான் கேட்கும், வேற யார்கிட்ட கேட்கும்? நாளைக்கு கடைக்கு கூட்டு போய் எடுத்து கொடுத்துரு. சரிங்க.